ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் ஏர்போர்ட் தான் வந்திருக்கோம். இங்கே சரியாக சொல்லணும்னா காலையில் ஒரு 3:50க்கு நம்ம இங்கே வந்தோம். நம்மளோட ஃப்ளைட் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock. ஸோ அது வரலும் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து கன்சியூம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அகமதாபாத் ஏர்போர்ட்குள்ளே போகிறோம். ஸோ அங்கே என்ட்ரன்ஸ் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஓவர் கிளிப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. நியூ மெம்பர்ஸ் நம்ம சேனலுக்கு யாரும் வந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து இது வந்து மார்னிங் டைமிங் அப்படிங்கிறதுனால இன்னும் வந்து சன் வந்து ரைஸ் ஆகவே இல்லை. நம்ம போனது வந்து ஒரு கிறிஸ்மஸ் டைமிங்கில் போனோம். ஸோ அங்கே நிறையா வந்து லைட் ஒர்க்ஸு, டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக, ரொம்ப அமேசிங்காக, அழகாக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்மளோட ஆதார் கார்டு வந்து கேட்டாங்க. ஸோ ஆதார் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால் வந்து ஏர்போர்ட் ஃபுல்லவே வந்து நம்மளால் போக முடிஞ்சுது. போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்இன் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆன்லைனில் நம்ம ஆல்ரெடி புக் பண்ண அந்த ஏர் டிக்கெட்டோட ஒரு பிடிஎஃப் ஃபைலை அவங்களுக்கு வந்து ஷோன் பண்ணணும். ஷோன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு டிக்கெட்டை வந்து அவங்க அசைன் பண்ணி நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் பண்ணியிருக்க அந்த டிக்கெட்ஸுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு லக்கேஜஸ் வந்து டைரெக்டாக டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்கு வர மாதிரி அவங்க வந்து அதில் வந்து லேபிள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ராலியில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அது டைரெக்டாக வந்து ஃப்ளைட்டில் வந்து லோடிங் ஆகிடும். அதுக்கப்புறம் அன்லோடிங் வந்து உங்களோட டெஸ்டினேஷன் பாயிண்ட்லேயே நீங்கள் வந்து போய் எடுத்துக்கலாம். இடையில வந்து எத்தனை ஃப்ளைட் நீங்கள் வந்து சேஞ்ச் ஓவர் ஆனாலும் பரவாயில்ல. ஒருவேளை கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஃப்ளைட் சேஞ்ச் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கிடையாது. இடையில ஒரு ஃப்ளைட்டுக்கு இடையில நீங்கள் வந்து லக்கேஜ் போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களே வந்து அதை வந்து அடுத்த ஃப்ளைட்டுக்கு வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து லக்கேஜஸ் மேலே ரொம்ப வந்து பேர்டனாக நீங்கள் நினச்சிக்க வேணாம். செக்இன் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பர்சன் வந்து என் கூட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. ஸோ என்ன நீங்கள் வச்சுருக்கீங்க, நல்லா இருக்குது, ஸோ நானும் இது மாதிரி பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக ஃபுட்டு ஆர் வாட்டர் சம்திங் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை மட்டும் உங்களோட பேக்கில் வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு பார்ட்டிகல்ஸும் வந்து ஃப்ளைட்குள்ளே அலோட் கிடையாது. நம்ம செக்இன் டிக்கெட் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செக்கிங் பாயிண்ட்டுக்கு போகிறோம். செக்கிங் பாயிண்ட் அப்படின்னா நம்மளோட பேக்கில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம போகிறோம். இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி நம்ம கையில் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரேயில் வந்து நம்மளோட பேக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சுருக்கோமோ இது எல்லாத்தையுமே அந்த ட்ரேயில் வந்து நம்ம லே அவுட் பண்ணணும். லே அவுட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அதை வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுவாங்க. இதில் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தனியாக ஒரு பேஸ்கெட்லேயும் நம்மளோட வேறு சில நம்மளோட பேக்ஸையும் வந்து தனியாகவும் அது ரெண்டையும் வந்து செப்பரேட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து டோட்டலாக வந்து 2 ட்ரேயில் வந்து ஒன்றா பண்ணி கீபோர்ட்ஸ், மவுஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செக்இன் பண்ணி நம்மளோட பேக்கை எல்லாத்தையும் மறுபடியும் ரீலோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் டே உள்ளே போயாச்சு. அங்கே வெயிட்டிங் செக்ஷன் வந்து நிறையா இருந்தது. ஸோ அங்கே என்னென்ன போர்ஷன்லாம் இருந்தது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் எப்போ வந்து டேக் ஆஃப் ஆகும், லேண்டிங் ஆகும், என்ன ஃப்ளைட்டோட நேமு, அதோட சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த டிவியில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். நம்ம வந்து நமக்கு இன்னும் 1 ஹவருக்கு மேலே இங்கே டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ வாங்க இந்த அகமதாபாத் அங்கே உள்ள அந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சும்மா அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அங்கே அதோட இன்ஃப்ரால் லுக்கிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு. கிறிஸ்மஸ் டைம் போயிருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் அங்கே அந்த லுக் எல்லாமே ரொம்பவே அழகாக வச்சுருந்தாங்க. அந்த லைட்டிங் ஒர்க்ஸு, அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீஸு அதெல்லாம் வந்து
அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஆம். நம்மளோட டைம் வந்து ரொம்பவே நெருங்கிட்டு நம்ம வந்து ஜோன் 2ல வந்து நமக்கு வந்து டிக்கெட் வந்து அலாட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால ஜோன் 2 அந்த லைன்ல வந்து நம்ம போய் நின்றுட்டு ஸோ நம்மளோட டிக்கெட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம அந்த க்யூவில் நின்றுட்டு இருக்கோம். கேட் நம்பர் வந்து 6A, சீட் நம்பர் வந்து 19F. ஸோ இந்த செஷன் த்ரூ தான் நம்ம வந்து சீட்டில் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து 6A கேட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய வெயிட்டிங் ஹாலில் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லைனில் நின்றுட்டு நம்மளோட டிக்கெட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த லைன் அப் பண்ணிவிட்டு ஸோ ஆஃப்டர் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பஸ்ஸில் போய் நம்ம ஏறுவோம். அந்த பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் அது வந்து நெக்ஸ்ட் வந்து ஃப்ளைட் இருக்கிற அந்த பிளேஸுக்கு வந்து நம்மளை மூவ் ஆன் பண்ணி கொண்டு போவோம். இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்கேஜ் இருக்குது இல்லைங்களா, நம்ம லக்கேஜ் வந்து ஆல்ரெடி நமக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ட்ராலியில் வந்து போய் நம்மளோட ஃப்ளைட்டில் வந்து ஏறிடும். ஸோ அதை வந்து எங்கே வந்து நம்ம அன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெஸ்டினேஷனோட பாயிண்ட்டோட நம்மளோட லக்கேஜோட அந்த சீரியல் நம்பரோட கொடுத்துருப்பாங்க. அந்த சீரியல் நம்பரோட அந்த இதை நம்ம வந்து கையிலேயே வச்சுருக்கணும். ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் மேபி ஏதாவது மிஸ் அவுட் ஆனாலோ இல்லை எதுவும் டேமேஜ் ஆனாலோ ஸோ அதை வச்சு நம்ம வந்து கிளைம் பண்ணுறதுக்காக தான் இந்த கோட் வந்து நம்ம கையில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து சில சேஃப்டி கோடும் இருக்கும். அதில் சேஃப்டி இல்லாததை வேற ஒரு இடத்துல வந்து அந்த லக்கேஜை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வேற செஷனில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. லக்கேஜஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் லக்கேஜஸ் இருக்கும் இல்லைங்களா, லாக் வச்ச லக்கேஜஸ் சில பேர் வச்சுருப்பாங்க, சில பேர் லாக் இல்லாமல் ஜஸ்ட் நார்மல் ஜிப் வச்சுருப்பாங்க. ஸோ லாக் உள்ளதுக்கு வந்து அங்கே உள்ள கஸ்டம் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கீ வச்சுருப்பாங்க. அந்த கீயை வச்சு லாக் பண்ணிவிட்டு அந்த லாக்டு சூட் கேஸை வந்து அவங்க ஒரு தனி கேபினில் எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த ஃப்ளைட்டில் வந்து லோட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை லாக் இல்லாத அந்த லக்கேஜ் இருந்தது அப்படின்னா ஸோ அதை வந்து செப்ரேட்டாக ஒரு லாகின்ல வந்து கொண்டு போய் வச்சுட்டு ஒரு தனியான ஒரு பிளேஸில் வச்சு ஃப்ளைட்டில் வந்து லோடிங் பண்ணிக்குவாங்க. ஸோ அது மாதிரி வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா அந்த ஃப்ளைட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷனை நோக்கி நம்மளோட அந்த எலக்ட்ரிக் பஸ் தான் அங்கே எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. இதுக்கப்புறமா அங்கே போனதுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ பக்கத்தில் நிறைய ஃப்ளைட் இருந்தது. இது ரொம்பவே சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அங்கே எல்லாருமே நிறைய பேர் செல்ஃபி நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த என்ட்ரன்ஸ் வியூவில் வந்து எல்லோரும் வரும்போது அந்த இடத்துல நிறுத்திட்டுலாம் வந்து சில பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. சில பேருக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. நமக்கும் இது ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு.
அப்புறம் இங்கே நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து உள்ளர போயாச்சு டிக்கெட் வெரிஃபை பண்ணுறதுக்கு. உள்ளர போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட்டை வந்து ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அவங்க உள்ள வந்து ஃப்ளைட்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அங்கே உள்ள ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சீட் பெல்ட் போடுங்க, அதுக்கப்புறம் இஃப் எனி எமர்ஜென்சி கேசஸ் எப்படி வந்து அந்த ஸ்மோக் சென்சார்ஸ் ஆன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு வேளை எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா பேராஷூட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும். ஸோ நம்மளோட சீட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு வழியாக 19F அப்படிங்கிற அந்த செஷனில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அது கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மேலே லக்கேஜ் வைக்கிறத அந்த போர்ஷனில் வந்து அந்த செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபைனலாக வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிட்டு, ஸோ டேக் ஆஃப் ஆனது கரெக்டாக வந்து 5:05க்கு வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த போர்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வியூ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஏறும்போது நமக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளசன்ட்ஃபுல் ஃபீலிங்காக இருந்தது. ஸோ இது போல் பெட்டர் அண்ட் குட் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ், மணி ஓரியன்ட் அண்ட் ட்ராவலிங் vlog, ஃபுட் vlog அண்ட் ஷேர் மார்க்கெட் ஓரியன்ட் வீடியோஸஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம சேனலுக்கு இருந்தாலோ ஆல்ரெடி சும்மா பார்த்துக்கிட்டு இருந்த பர்சன் யாருமே இருந்தாலோ ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கும் நான் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் போடுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. பபாய்.